தண்ணியை முழுத்திரும் பாலில் என்னென்றாலும் முழுத்திரும் டக்கு டக்குண்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நான் இருக்கா இது கஜுவையும் இதில் கொதிப்போம் நெய்யில். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிக்குது. நான் இதுக்குள்ள கொஞ்சம் இந்த வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் கேசரி செய்ய போகிறேன். கூடுதலாக எல்லோரும் செய்திருப்பீங்க, செய்து சாப்பிட்றோன்ட்டு நல்ல ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு தான் கேசரி. சாப்பாடில் ஒரு சிற்றுண்டி தான் அது. நான் இன்றைக்கு செய்ய போகிறேன். எனக்கு வேலை இல்லைன்றபடியாக அதை செய்து வச்சா பிறகு வேலை போகிற டைமில் கொண்டு போய் சாப்பிடலாம், வீட்டை நிற்க சாப்பிடலாம். அதை நான் எப்படி செய்ய போகிறேன்ன்றதை தொடர்ந்து என்னோட பாருங்க. முதல்ல நான் எங்களோட கரண்ட் அடுப்பில் செய்யலை, நான் இந்த கேஸில் தான் செய்ய போகிறேன். இது ஒரு சின்ன கேஸ் வேண்டி வச்சுருக்கிறோம் ஈஸியாக சமைக்கிறதுக்காக. அப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுருக்கிறேன். பாருங்க, அளவுகள் என்னென்று சொல்ல எனக்கு தெரியாது. நான் இந்த கை அளவுக்கு செய்கிற சாப்பாடு தான் கூடுதலாக எல்லாம். முதல்ல நான் ரவையை வறுக்க போகிறேன். இதில் போட்டு மெல்லிய சூட்டில் வறுக்கணும் ரவையை. என்னென்னு சொன்னால் நீங்கள் அடுப்பை கூட இதில் வச்சிங்கன்னு சொன்னால் டக்கண்டு ரவை கருகுமே தவிர வறுபடாது. லைட்டான இதில் வச்சுட்டு வறுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக வறுத்துருவீங்க. அதே நேரம் ரவையும் கொஞ்சம் தடிப்பாக வராமல் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். அடுப்பை கூட்டி வச்சா டக்கண்டு ரவை ப்ரௌன் கலருக்கு வந்துடும், ஆனால் வறுபடுற தன்மை இருக்காது. கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா ரவை தேவை, ப்ளம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், ப்ளம்ஸ் தேவை, இந்த கஜு வெள்ளை கஜுவும் எடுத்து வச்சிருக்கிறேன் வீட்டை இருந்தபடியாக. மற்றது நெய் தேவை இருந்து எடுத்து வச்சிருக்கிறேன். மற்றது நான் கேசரிக்கு கேசரி பவுடர் பாவிக்கிறேன். இல்லை இங்கே கேசரி பவுடர் இருக்க நான் கிடைக்கிற கஷ்டம் தேட பார்க்கல. நான் இந்த ஃபுட் கலரை பாவிக்கிறேன். நான் இது ஒரு இந்தியன் ஸ்டோரில் வாங்கினேன். நான் அந்த ஃபுட் கலர் ஆரஞ்சு கலராக இருக்கும். ஆரஞ்சும் சிவப்பு மாதிரி ஒரு சேர்ந்த கலர் உண்டு, அதுதான் பாவிக்கிறேன் நான். முக்கியமான சொல்ல மறந்துட்டேன், ரவைக்கு கேசரிக்கு சீனி தேவை. எவ்வளவுக்கு எவ்வளவு ரவை பாவிக்கிறோமோ அந்த அளவுக்கு சமனான சீனி போடணும். சில பேருக்கு இனிப்பு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி போடலாம். இப்போ நீங்கள் ஒரு சுண்டு ரவை பாவிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு சுண்டு சீனி போடுறதே நல்லம். சில பேர் நான் கூடுதலாக அப்படி போடுற இல்லைன்னு சொன்னால் நிறைய இனிப்பாக இருந்தால் சாப்பிட விருப்பம் வராது. பிளேண்டியோட சாப்பிடலாம் கொஞ்சம் அளவான இனிப்பண்டா சாப்பிடவும் விருப்பமாக இருக்கும். எல்லாருக்கும் இனிப்பு பிடிக்காதானே. இப்போ வறுபட்டு கொண்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து கொண்டிருக்க கேஸ் முடிஞ்சுது.
இதுதான் இதுக்குள்ள போடுற ஒரு சின்ன சின்ன கேஸ் உண்டு. நான் மற்றதை மாற்ற போறேன். மாத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவை வறுத்துட்டேன் பாருங்க. ரவையை வறுத்துட்டேன். அதை இறக்கி அங்கால வந்து பாத்திரத்துக்கு ஆற விட்டுட்டு மற்றொரு பாத்திரத்தில் இந்த ப்ளம்ஸ் அதுகளை நெய்யில் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். பொரிக்க தேவையில்லை, லைட்டாக சூடாக்கி எடுத்தால் நல்லா இருக்கும். அதை பார்க்க நெய்யில் செய்தால் நல்லா. அந்த இதுக்குள்ள ரவை ஆறிடுவார். அந்த வீட்டுக்குள்ள ரவை ஆறிடும். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கருகின மாதிரி வந்துட்டுன்னு சொன்னால் நான் கேஸை மாற்ற கருகிட்டுது லைட்டாக. அடுப்பை கொஞ்சம் கூட்டி விட்டுட்டேன், கவனிக்கல. பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நான் இருக்கா இது கஜுவையும் இதில் பொரிப்போம் நெய்யில். ஆகல முருகை பொரிக்கணும் இல்லை, லைட்டான ஒரு பொன்னிறமாக பொரிச்சிட்டு போடைக்குள்ள அது கேசரிக்குள்ள கொஞ்சம் முழுசி கொண்டு நிற்பார். சாப்பிட கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். நாங்கள் பொரிக்காம கேசரி இதுக்குள்ள கிண்டேக்குள்ள சில பேர் போடுவினோம், பொரிக்காம அதுக்குள்ள போடுவினோம். அது என்னன்னு சொன்னால் தண்ணியில் ஏறக்குள்ள டக்கண்டு ஒரு இளவாளிப்பு தன்மைக்கு வந்துடும். இப்படி பொரிச்சு போட்டால் அது நெய்யில் பொரிச்சு போடைக்குள்ள கொஞ்சம் இந்த மொறுண்டு நிற்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இனி நான் தண்ணியை சூடாக்க போறேன். இதுல வச்சு இந்த பாத்திரத்தை திரும்ப வச்சுட்டேன். தண்ணியை கொதிக்க விடுவோம். போடுவோம், எவ்வளவு தண்ணி விடுவோம்னு சொல்லி யோசிச்சு விடுவேன். அளவு கணக்கு இல்லை. தண்ணி கொதிக்கும், நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அதோட சில பேர் பால் விட்டு செய்வினோம். பால் விடுறது நல்லா இருக்கும். ஆனால் வச்சு சாப்பிடல. அது பால் விட்டா கொஞ்சம் அது மூர்லேன்னு சொன்னால் ஒரு நாளுக்கு தான் சாப்பிட முடியும். ஒரு நாள் 2 நாளில் அது ஒரு வேர்வை வந்து ஒரு துளதொள மாதிரி வந்துடும், வேர்த்திரும். நாங்கள் இங்கே தண்ணிலாம் நான் கூடுதலாக செய்கிறேன்னா, ஆனால் கொஞ்சம் பால் இருக்குது. அதை கொஞ்சம் தண்ணி கொதிச்ச அப்புறம் விட போகிறேன். ஆடிய மாசைக்கு வாங்கின பால், பாயாசத்துக்கு வாங்கின பால் இருக்குது, விட போகிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நான் கொஞ்சம் ஏலக்காய் இடிச்சு வைக்க போகிறேன்னு சொன்னால் வாசத்துக்கு போடலாம். நான் இந்த ஏலக்காய் தான் பாவிக்கிறேன்னு சொன்னால் இது முதலே உடைச்சு வரும், கோது இருக்காது. முதல்ல உடைச்சு இப்படி வரும், தெரியுதா? இது இப்படி வரும். அப்போ நாங்கள் இதை அடிச்சுட்டு போடலாம், கோது இருக்காது. வறுக்கிறதும் இல்லை. நான் இந்தளவு பால் தான்
இருக்கு என்னட்டு அவளை வந்து இந்த சின்ன பொருள்லாம் வாங்கினது தேதனிக்கு பாவிக்கிறேன் இல்லை நாங்கள் அதால் இதுக்குள்ள நான் விட்டுறேன்னு சொன்னால் பிரியோசனமாக போக மட்டும் விடுறேன் கிணக்க இல்லை இந்த தண்ணியோட சேர்ந்து கொதிக்கட்டும் பால் இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொதிக்குது நான் இதுக்குள்ள கொஞ்சம் இந்த கலர் ஆட் பண்ண போகிறேன் சேர்க்க போகிறேன் சேர்த்து பாலோட சேர்ந்து கொதிக்க அந்த கலர் தெரியும் உங்களுக்கு பாருங்க இது பாருங்க நல்லா தண்ணி கொதிக்கணும் தண்ணியில் செய்கிறது நல்லா பால் இருந்தபடியாக நான் சேர்த்து செய்கிறேன் பாலில் செய்கிறது கூடுதலான ஆக்களுக்கு பிடிக்கும் என்னன்னு சொன்னால் ஒரு நாள் 2 நாளில் சாப்பிடலாம் சத்தும் தானே பாலில் செய்ய வித்தியாசமான சுவையும் வித்தியாசமாக இருக்கும் அதுன்ற டேஸ்ட் தண்ணியில் செய்கிறதுக்கும் பாலில் செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பாருங்க அந்த கலர் வருது போடுவோம் நல்லா தண்ணி கொதிச்சா தான் ரவை இப்போ பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருக்க கோகியும் வேலையால் வந்துட்டார் நல்லதா போச்சு என்னன்னு சொன்னா எனக்கு இது இப்படி இது கேசரிக்கு இது ரவையை போட உடனே யாராவது ஒரு ஆள் கிண்டினா நல்ல கையை கழுவுறீங்களா இருக்கா கிண்டினா நல்ல ஈஸியா நல்ல ரவை போய் அடியில் ஒட்டாம ஈஸியா வந்து பார்க்கவும் விளையாண்டு இல்லாடி ரவையை போட ஒரு ஆள் நாங்கள் ஒரே இதால் செய்யும் போது கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போடணுமா ஓகே லைட்டா போடணும் சுத்தி போடவா கொஞ்சம் நிப்பாட்டுங்க போட்டதெல்லாம் கிளறும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரவையை இதுக்குள்ளே போட்டு கிண்டுறேன் உடனே ஒரே எல்லாத்தையும் போட்டாலும் அடியில் போய் அப்படியே கட்டியாக வந்துடும் போடுங்க மிச்சது அடுப்பு ரோட்டாக போடணும் நிப்பாட்டு போடுங்க அதே இந்த சைடு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவையை போட்டு நான் கிண்டிட்டேன் ஆனால் இன்னும் சீனியோ நெய்யோ எதுக்குமே போடலை பாருங்க இவ்வளவுக்கு ஒரு உதிரியாக வந்து இந்த இதை ஒன்று மொட்டு போடாமல் நீட்டாக நிற்கணும் இதுக்குள்ளே நீ சீனி போட போகிறேன் நான் சீனி எதுக்குள்ள போடல இந்த வெக்கையில் சீனி உருகி இதோட சேர்ந்து நல்லா இதண்டு வரைக்குள்ள இன்னும் ஒரு நல்ல திடாக இருக்கும் பாருங்க நெய் விடையா நெய் தான் விட போகிறேன் இது கொஞ்சம் இதில் சீனியில் அவிஞ்சா விட்டு தான் ஒரு நெய் விட போகிறேன் பாருங்க சீனி போட அது சீனி உருகி இப்போ பார்த்தீங்கன்னா சீனி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் கிட்ட கொண்டு வாங்க போய் இதை காட்டுங்க இப்போ நான் நெய் விட போகிறேன் இந்த போத்தலுக்குள்ள கொஞ்சம் இருக்குது அதை முடிச்சு போட்டு மற்ற போத்தில் எடுப்ப வந்துட்டு நெய் விட போகிறேன் நிறைய நெய் விடுறது நல்ல அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேசரிக்கு நெய் முக்கியம் நல்ல நெய்யாக இருந்து நிறைய விட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போத்தல் உடைக்கலையே இல்லை உடைக்கிறேன் நிறைய நெய் வேணும் நிறைய விட்டால் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நெய் விடுறோமோ இது இப்போ நான் இதுக்குள்ள இது போட போகிறேன் ப்ளம்ஸையும் கஜுவையும் போட போகிறேன் போட்டு கிளற போகிறேன் இன்னும் மேலக்காய் பவுடரும் போடையில் அதையும் போட்டு கிளறினா கேசரியில் அலுவல் முடிஞ்சுது அது முதலே டக்ட கண்டு ரவை இழுத்துரும் தண்ணியை இழுத்துரும் பாலில் என்னென்றாலும் இழுத்துரும் டக்ட கண்டு காய பார்க்கும் அதுக்கு தான் அந்த சீனியை பிறகு போட்டு நெய்யை பிறகு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசரி செய்து ரக்கிட்டேன் இந்த பாத்திரத்துக்குள்ளே போடுவோம்
போட்டுட்டு சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுக்கலாம். கேக் ரேக்க போட போகிறேன், இதுக்கு கொஞ்சம் போட போகிறேன். கேக் ரேக்க போட்டால் தான் ஈஸியாக வெட்ட இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேசரி செய்து முடிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இதில் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோ, மற்றது மிஞ்சம் கோய் போட்டு வெட்டி கொண்டு இருக்கிறார். நான் செய்த முறை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கோ. சிம்பிளாக செய்யலாம்னு நினைக்கிறேன். கூடுதலாக எல்லாம் ரவை ப்ளம்ஸ் அதில் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே செய்யலாம், தண்ணி தானே விட்டு செய்யலாம். செய்து பாருங்கோ. தொடர்ந்து எங்களோட காணொலியில் பாருங்கோ, நாங்கள் போடுற காணொலியில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்கோ. என்ன சொன்னால் நாங்கள் புதுசாக ஆரம்பித்த சேனல் தானே, அப்போ என்ன மாதிரி மாற்றங்கள் செய்யணும், என்ன மாதிரி இதனோன்னு எங்களுக்கு தெரியுது இல்லை. அப்போ பார்த்து உங்களோட கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. கேசரி எப்படி இருக்குன்னு கோழி சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். வளமையாக செய்கிறது தானே ஒரு அதில் ஒரு புதுசாக செய்கிற சாப்பாடு இல்லை. ஓகே, இதோட இந்த காணொலியை நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.